ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஆனியன் தொக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஜீரகம், ஒரு துண்டு புளி, நம்ம டேஸ்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளையும் போட்டு, இந்த ஆனியன் மய்யிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2யும் போட்டு நல்லா செவக்க விட்டுடுவோம். கருவேப்பிலையை பொடியாக பிச்சு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடயே ஒரு 10 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க. கருவேப்பிலையை பிச்சு போட்டோம்னா நம்ம அந்த கருவேப்பிலையில் இருக்கிற சத்துலாம் எண்ணெயில் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க கருவேப்பிலையை. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை அதில் ஊற்றிட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதையும் ஒரு தூவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் அப்படியே தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன். சூப்பரான ஆனியன் தொக்கு ரைஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.